மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். கண்டா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா, இந்த ஊர் உலகம் எல்லாமே உன் அருளால நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும்ப்பா. என்ன சொல்றாங்க? எல்லாம் பேசாம இருக்கப்பா. எல்லாரும் கேட்டுக்கங்க. நம்ம பண்ணையாரு நம்ம ஊர் விஷயமா மதுரை டவுனுக்கு போயிருக்காரு. அதனால நம்ம ஊர்ல திருவிழா நடத்த சாமி கிட்ட உத்தரவு கேட்கிற பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன உத்தரவு கேட்கலாமா? கேட்கலாமாப்பா? கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எல்லாம் சுத்த பார்த்தா வந்திருக்கீங்களா? என்னப்பா நீ கூட்டத்தில் கரைச்சல் பண்ணதுக்குனே வந்திருக்கியா? நீ எல்லாரும் சுத்தபத்தமாக தான் வந்திருக்கோம். உன் திருவாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காரு. ஆமாமா, உங்க சுத்தபத்தத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். போன வருஷம் இப்படித்தான் சாமி கவலி மூலமா உத்தரவு கொடுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணாந்து பார்த்து கழுத்து வலி வந்தது தான் மிச்சம். சாமி உத்தரவு கொடுத்துச்சா? கடைசியில இந்த பெரிய மனுஷன் போய் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே உத்தரவு கிடைச்சிச்சு. பொறுங்கப்பா, என்ன சிரிப்பி வண்டி கிடக்கு? இந்த கிறுக்கு போய் ஏதாவது கொளுத்தி போடுவேன்னு நினைச்சுட்டேன். இந்த வட்டம் ஜாமிகிட்ட உத்தரவு வைக்கிறத நான் மாற்றி வச்சிருக்கேன். அதனால எந்த தடங்களும் இல்லாம சாமி உத்தரவு கொடுத்துறேன். அண்ணே, அப்படி என்ன புதுமுறை? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. உனக்கு என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துக்கே தெரிய போகுது பாரு. பாத்தேயா, இதே நான் சொன்ன புதுமுறை. எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா. சாமிகிட்ட உத்தரவு வைக்கிறதுக்காக சிவப்பு கலர் பூவுல ஒரு பொட்டலமும் வெள்ளை கலர் பூவுல ஒரு பொட்டலமும் கட்டி சாமி காலையில் வைப்பான். இந்த பொண்ணு போய் ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுக்கட்டேன். சிவப்பு பூ வந்தா சாமி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? பேஷா புரியுறதுண்ணா. அண்ணே, அசத்திட்டீங்கண்ணே. உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உமக்கு கேள்வியா? கேளுங்க கேளுங்க. இந்த வருஷம் திருவிழா செலவை யார் யார் எப்படி பண்றேங்கிறத எல்லாரும் முடிவு பண்ணிட்டேலா? என்ன புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க? வருஷம் நாங்க கொஞ்சம் பணம் போடுவோம். மீதி எல்லா பணமும் நம்ம ஊர் பண்ணையாரு கைலாஷ் தானே போடுவாரு. அதுல இருக்கு மாத்தம் செய்யணும். எப்பவும் நடத்துறது மாதிரியே நடத்தி போடுவான். ஆமா, பண்ணையார் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? இந்த வருஷ திருவிழாவை ஜாம் ஜாம்னு நடத்திடுவாருல்ல. வாமா குழந்தை, சாமி நன்னா கும்பிட்டுக்கோ. வேண்டிட்டு ஒரு பொட்டலம் இடும். சாமி உத்தரவு கொடுத்துடுத்தோ.
சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. எல்லாரும் கிளம்புங்க, பண்ணையார பார்க்க போலாம். பார்க்கலாம். பால் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி லட்சுமி. கோமதி, நீ சொல்றது உண்மைதானே, பொய் இல்லையே? இல்லம்மா, உண்மைதான். என்னடா கண்ணு, இன்னைக்கு லட்சுமி கிட்ட இருந்து நானே பால் நீ கறந்துட்டேம்மா. புத்திசாலி பொண்ணாச்சே. உன்னால முடியாது ஏதாவது இருக்கா? இந்த பாலை கொண்டு போய் சமையல்காரமாட்ட கொடுத்து காப்பி போட சொல்லு. சரிம்மா. துர்கா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க பாட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அவ என்னமா வளர்ந்துட்டா இப்ப. இதையெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க அம்மாக்கு கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. பாவம், இவளும் தாய் இல்லாத குழந்தையாதான் வளர்ந்துகிட்டு இருக்கா. எல்லாம் தலைவிதி, என்ன சொல்றது? அப்படி இல்லைங்கம்மா. துர்காக்கு பெத்தம்மா இல்லைனாலும் வளர்த்தம்மா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு மணிமேகலை, மஞ்சு, மதுமிதான்னு 3 குழந்தைங்க இருந்தாலும் துர்காவை உங்க மூத்த குழந்தையா நினைச்சு வளர்க்குறீங்க. துர்காவையும் பாருங்க, உங்களையும் பண்ணையார் ஐயாவையும் வாயார அம்மா ஐயான்னு சொல்லி தானே வளருது. அது அந்த குழந்தைக்கு கிடைச்ச பாக்கியம் தானேம்மா. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வச்சு பேசி என்கிட்ட இருந்து பணத்தை கறந்துடலான்னு பாக்காத. உண்மையை சொல்லு, உன் புள்ளையோட படிப்பு செலவுக்காக தானே பணம் கேக்குற? என் தலை மேல சத்தியமாமா, என் புள்ள படிப்பு செலவுக்காக தாம்மா இதை வாங்குறேன். சரி சரி, படிப்பு விஷயத்துக்காக பணம் கேக்குற, அதனால உன்கிட்ட கை நாட்டு எதுவும் வாங்காம கொடுக்கறேன். இதுல ஏதாவது பொய் புரட்டு இருந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. வரேங்கம்மா. அம்மா, ஐயா வந்துட்டாருமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். கணக்கப்ல ஐயா, கலெக்டரியா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. அவர் சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் தூர் வர்றதுக்கு முன்னால என்ன செலவாகும்னு ஒரு மாதிரி கணக்கு போட்டு என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. வர்ற மாதிரி காலத்துக்குள்ள குளத்தை தூர் வாரி சுத்தம் பண்ணணும். அப்பதான் மழை தண்ணி வீணாகாது, குளமும் நிரம்பும், வருஷம் பூரா தண்ணி பஞ்சம் இருக்காது. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, உடனே அதுக்கு உண்டான ஏற்பாட்டை செய்யறேங்க ஐயா. எங்க வந்து கை வைக்கிற? அடிக்காதீங்க, நிறுத்துங்க, அடிக்காதீங்க. முதல்ல கரெக்டா ஊத்து விடுங்க. ஐயா, கொஞ்ச நாளா தென்னந்தோப்புல இளநீலாம் திருட்டு போச்சுருங்கய்யா. அதை செஞ்ச திருட்டு பையில இவன் தாங்கய்யா. இவன் நம்ம தோப்ப காவ காக்கிற முனியன் தானே? அவனே தான்யா காவக்காரனா இருந்துகிட்டு இந்த திருட்டுத்தனத்தை பண்ணிருக்கான் அவன். இன்னைக்கு தான் என் கையில மாட்டினான். அதான் 4 போடு போட்டு இங்க கூட்டு வந்தீங்கயா. நிறுத்து நிறுத்து, அவுத்து விடுங்கடா கட்ட. ஏன்பா முனியா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? திருடுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பாரு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்கலையா இல்ல கொத்தடிமை மாதிரி நடத்துறேன்னா? சம்பளம் கொடுக்கிற முதலாளிகிட்டே திருடுறது பெரிய தப்புப்பா. அது எப்படி தெரியுமா? பால் கொடுக்கிற பசுவோட மடியை அறுக்கிறதுக்கு சமம். அது மிகப்பெரிய கொடும் பாவம் தெரியுமா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன பெத்த ஆத்தா தீராத நோயால சிரமப்படுறா, மருந்து வாங்க கூட காசு இல்லையா. அதனாலதான் நான் திருடிட்டேன். ஐயா, இனி ஆத்தா செத்தா கூட நான் சத்தியமா திருடணும்னு நினைக்க மாட்டேயா. இனி திருடணும்னு நினைக்க மாட்டேயா.
இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ஐயா. யோ எந்திரியா எந்திரி. கணக்கப்புல இவனுக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம்? 1000 ரூபாய் கொடுக்குறோம் ஐயா. இனிமே கொடுக்க வேண்டாம். இவ செஞ்ச திருட்டுக்கு 6 மாசம் நம்ம தோட்டத்துல சம்பளம் இல்லாம வேலை செய்யட்டும், அப்புறம் துரத்தி விட்டுறலாம். இந்த மாசத்துல இருந்து இவனுக்கு சம்பளம் 3000 கொடுங்க. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? இவன் திருட ஐயா. இவனுக்கு போய் சம்பளத்தை ஏத்தி கொடுத்தாக்கா அப்புறம் இவன் திருடின திருட்டுக்கு நாம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுமியா? இவன் திருடன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவனை திருட தூண்டுனது யாரு? நான் தானே. அதனாலதான் இவனுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்றேன். ஐயா நீங்க சொல்றது புரியலங்க ஐயா. இவன் செஞ்ச திருட்டுக்கு நீங்க எப்படி தூண்டுகோலாக முடியும்? கணக்கப்புல இவனுக்கு நான் கொடுத்துட்டு வந்தது வெறும் 1000 ரூபா தான். அதை வச்சுக்கிட்டு இவனால இவன் அம்மாவோட நோயை கூட குணப்படுத்த முடியாது. அதனாலதான் இவன் மனசுல திருடுனுங்கிற எண்ணமே வந்துச்சு. நான் இவனுடைய தேவை அறிஞ்சு அதுக்கேற்ற சம்பளத்தை கொடுத்திருந்தா இவனுக்கு திருடனுங்கிற எண்ணம் வந்திருக்குமா? அதனாலதான் அவனுக்கு சம்பளத்தை வசதி கொடுக்க சொன்னேன். ஐயா உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்தா கூலிக்காரனா தான் இருப்பான். அதுவே தேவைக்கேற்ற ஊதியம் கொடுத்தா அந்த தொழிலாளி விசுவாசமாவும் இருப்பான், அவன் வாழ்க்கையிலே உயருவான். புரிஞ்சுதா? ஐயா நீங்க நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், இனிமே திருடாத, போய் ஒழுங்கா வேலையை பாரு. சரிங்க ஐயா. கூட்டு போங்க. கணக்கப்புல ஐயா நீங்களும் கிளம்புங்க. போகும்போது கோயில் திருவிழா நடத்துறதுக்கு உத்தரவு வாங்கியாச்சான்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படியே நண்பர் சுபியா வீட்டுக்கு போய் நான் பார்க்கணும்னு சொன்னேன். சரி நான் வரேங்க ஐயா. என்ன விசாலாச்சு, எங்க குழந்தைகள்லாம்? அவங்க வாங்க வாங்க வாங்க. என்ன பூ பறிக்க போனீங்களா? ஆமாப்பா. அடா மல்லிகைப்பூ. மணிமேல மல்லிகைப்பூ உனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. விசாலாட்சி உன் கையாலேயே மல்லிகைப்பூவை கோர்த்து ஒரு 10 முழம் மணிமேல கழுத்துல போடு. பூ வச்சுக்க மாட்டேன். பூ வச்சுக்க மாட்டியா? என்னம்மா சொல்ற? உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சேம்மா மல்லிகை. நான் பூ வச்சுக்க மாட்டேன்னா வச்சுக்க மாட்டேன். ஏன் கண் அப்படி சொல்ற? நல்ல நாள் அதுமா பொம்பளை புள்ள பூ வச்சுக்க மாட்டேன்னு சொல்லாமா? என்னங்க என்ன மணிமேல, என்னம்மா ஏதாச்சும் கோவமா? ஆமா. என்ன கோவம்? பூ பறிச்சதுதான் கோவம். பூவை பறிக்க தானே செய்வாங்க, அதுக்கு என்ன கோவம்? பூவை பறிச்சா செடிக்கு வலிக்கும்ல. நான் எவ்வளவு சொல்லியும் அர்க்காணி அக்கா கேட்காம படக் படக்குன்னு செடியில இருந்து பூவை பறிச்சாங்க. அதான் நான் பூவை வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். மேகலா குட்டி, இதுல ஒண்ணு இல்லம்மா. இந்த பாரு, இது என் நகம். இதை வெட்டினா ஐயா வலிக்குமா? வலிக்காதுல்ல. சரி அதை விடு. இந்த பாரு, இது ஓ விரல். இதுல உள்ள நகத்தை வெட்டினா உனக்கு வலிக்குமா? வலிக்காதுல்ல. அது மாதிரிதாம்மா பூ பறிக்கிறதும். அப்ப செடிக்கு வலிக்காதுமா. நகத்தை வெட்டினா வலிக்காது, ஆனா புடுங்கனா வலிக்கும்ல. நானும் தான் பூ பறிச்சேன். ஆனா என்ன சொல்லி பூ பறிச்சேன்னு தெரியுமா? பூச்செடியே நீ எனக்கு வாசனையா கலர் கலரா பூ கொடு அப்படின்னு தான் சொல்லி நான் பூ பறிச்சேன். அப்ப செடியும் வலி இல்லாம சிரிச்சுக்கிட்டே பூ கொடுத்துச்சு. ஆனா அர்க்காணி அக்கா அப்படி எதுவுமே சொல்லாம பூவை புடுங்கினாங்க. அப்போ செடி எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது ஐயா. செல்லம், எவ்வளவு இறக்க குணம் உனக்கு. அர்க்காணி, மேகலா சொல்றதெல்லாம் உண்மைதான். செடிக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, உணர்ச்சி இருக்கான்னா கேட்டுறாத. அதுக்கு உயிர் முதற்கொண்டு எல்லாம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெட்ட வரவனை பார்த்து பயப்படுதுன்னு கூட சமீபத்துல பேப்பர்ல படிச்சேன். அதனால மேகலா சொல்ற மாதிரி செடி கொடிகளையும் மரங்களையும் மனுஷனை மதிக்கிற மாதிரி மதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. மேகலா குட்டி, இப்ப திருப்தியா? போய் பூ கட்டி போட்டுக்குமா. போ, பிள்ளைங்களை கூட்டிட்டு போ. வா மஞ்சு. பாத்தீங்களாங்க, நம்ம மேகலை எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறான்னு. இப்பேற்பட்ட பொண்ணு பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நானும் தான் விசாலாச்சு. மணிமேகலையால நம்ம வம்சமே தழைச்சு நிக்க போது பாரு. வாஸ்தவம் தாங்க.
அவ்வளவு விவரம் இல்லாதவனா என்ன? அதுக்கு இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரத்னம், நீ சொல்றதெல்லாம் சரிதான். மெட்ராஸ்ல அரிசி வித்தா நல்ல விலை கிடைக்கும், நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தான். ஆனா இப்ப ஊர்ல இருக்க சூழ்நிலை என்ன? கம்பெனிக்காரங்க வயக்காட்டெல்லாம் அழிச்சுக்கிட்டே வராங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க புள்ளையும் என் புள்ளையும் அரிசி சோறு சாப்பிட முடியாது. ஆளுக்கு ஒரு செங்க கட்டி தான் சாப்பிட முடியும். அதனாலதான் எக்ஸ்போர்ட்டுக்கு அரிசி அனுப்பணுமான்னு யோசிக்கிறேன். நாளைக்கு ஊர்ல ஒரு பையன் காரை விட்டு சுப்பையா அரிசி எல்லாம் வெளிநாட்டுக்கு வித்துட்டான்னு நம்மளை பத்தி தப்பா பேசிடக்கூடாதுல்ல. தனலட்சுமி, இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேங்க, வரேன். வந்துட்டே இருக்கேன். சரியா இருக்கா? சரியா. இந்தாங்க ரத்னம், 3500 ரூபாய். உங்க கமிஷன் தொகை சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. போயிட்டு சரிங்க, நான் வரேங்க. வணக்கம் சுப்பையாண்ணே. வாங்க கணக்கு புள்ள, வாங்க. வணக்கம்மா. வாங்கண்ணே, மோர் சாப்பிட்றீங்களா? பரவாயில்லம்மா, வேணாம். நான் வந்ததே சுப்பையாண்ண கிட்ட ஒரு தகவல் சொல்றதுக்கு தான். என்ன தகவல்? நம்ம பண்ணையார் கைலாசநாதர் ஐயா, அதான் உங்க உயிர் சிநேகிதர், உங்களை பார்க்கணும்னு உடனே கிளம்பி வர சொன்னாரு. வரேன். கைலாசத்துக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதும் மிலிட்டரியில வேலை பார்க்கறதும் ஒண்ணுதான். எப்ப அழைப்பு வரும்னு சொல்லவே முடியாது. தனலட்சுமி, நம்ம குழந்தைங்க அருணும் காவியாவும் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. எப்பவும் போல அடிச்சுக்க ஆரம்பிச்சிட போறாங்க. பாத்துக்க, நான் பண்ணையார பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. வரம்மா. வாங்கண்ணே. அடடட, என்ன ஊர்வலமா எல்லாரும் கிளம்பிட்டீங்க? திருவிழா நடத்துறதுக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சா? அதனாலதான் பண்ணையார் பார்க்க போய். ஓ, நாங்களும் பண்ணையார் வீட்டுக்கு தான் போறோம். வாங்க 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 எல்லாரும் வாங்க, வாங்க போலாம். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இந்த ரெட் காயின் அடிச்சுட்டு அப்படியே பிளாக் காயினும் அடிமைகளா? கடவுளே கடவுளே, எங்க அக்கா காயின் அடிக்கக்கூடாது. மிஸ் பண்ணும். கடவுளே, எங்க அக்கா மேகலா காயின் அடிக்க கூடாது. பயப்படாத மேகலா, நீ இந்த 2 காயினை அடிச்சாதான் நம்ம போட்டியில ஜெயிக்க முடியும். மிஸ் பண்ணாம அடி மேகலா. சரி. இப்ப நானும் இது போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். வேணும்னே ஸ்லோவா அடிச்ச. நீ ஒத்துக்கலைன்னா போடி. சரி விடு துர்கா. நாங்க ஜெயிச்சிட்டோம். அம்மா, நாங்க ஜெயிச்சிட்டோம். ஷோ, சத்தம் போடாதீங்க, ஐயா தூங்குறாருல. பாருங்கம்மா, ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துட்டா மேகலா. மேகலாக்கு எப்பவுமே தங்கச்சிங்கன்னா உசுறு. அவ எப்படி விட்டு கொடுக்காம இருப்பா? சரி, நீங்களாம் வேற விளையாட்டு விளையாடுங்க, போங்க. வாங்க. எல்லாரும் இது கூட்டமா வந்துகிட்டு 4-5 பேர் வந்தா போதும். மத்தவங்க இங்கேயே நில்லுங்க. நீங்களா இங்கேயே இருங்க. சரி. என்னங்க, யாரோ வர்ற மாதிரி இருக்கு. வாசுபையா, எனக்கு எதுக்குப்பா இந்த வரவேற்பெல்லாம்? வணக்கம். கோவில்ல திருவிழா நடத்துறதுக்கு சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டாங்களாம். அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்படியே இந்த வருஷம் கோயில் செலவை ஐயா தான் ஏத்துக்கணும்னு கோரிக்கை வைக்க வந்தோம்யா. அவ்வளவுதானே. நம்ம ஊர் திருவிழா, நான் செலவு பண்ணாம வேற யார் செலவு பண்ண போறா? எவ்வளவு செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? நீங்க போய் தடபடலாம் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணையா. ஐயா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நீங்க இந்த வெள்ளை சட்டி இஸ்திரி போட்டு அப்படியே கசங்காம போட்டு வந்துருங்க. சரிங்க. பெரியவரே, நீங்க வந்த நேரம் நல்ல நேரம். ஐயா,
போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நானே கரகாட்டம் ஆடுறதுக்கு நீங்க தான் உத்தரவு கொடுக்கணும் ஐயா. அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. இந்த வருஷம் திருவிழாவிலையும் நீயே ஆடு. ஐயாவுக்கு ஆட்டம் தான் முக்கியம், யார் ஆடுறாங்கன்னு பார்க்கவே மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாங்க. குடு. இந்தாமா, கூச்சப்படாம வந்து வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்க உங்களுக்கு. பாத்தீங்களா கணக்கு புள்ள, ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கறதுன்னா ஐயா கணக்கே பார்க்க மாட்டார். யாருக்கு வரும் இந்த மனசு? கைலாசநாதா, என்ன வெள்ளங்க வீடு தேடி வருது? அண்ணே யாருன்னு இந்த சாமியார்? நீ ஊரு புதுசுல, அதனாலதான் உனக்கு தெரியல. ஆமா, அவர் எதுக்கு வந்திருக்காரு? நம்ம ஊர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கா? இவர் பேரு வெள்ளியங்கிரி சித்தர். இவர் வந்தா ஒண்ணு விசேஷமா இருக்கும், இல்ல விவகாரமா இருக்கும். அப்படியா? ஆமாப்பா. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திருவிழா விஷயமா வந்தீங்களா? எல்லாம் அந்த ஈஸ்வரன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிம்மதியா சாமி, நீங்களே எங்க வீடு தேடி வந்தது நாங்க செஞ்ச புண்ணிய சாமி. நல்லது கைலாசநாதா. மலை மேல நிம்மதியா தவம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சிவபெருமானே தான் உன்னை பார்க்க அனுப்பிச்சிருக்கார். என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கைலாசநாதா, கடந்த 2 தினங்களாக உன்னை பற்றின எண்ணம் தான் என் மனதில் மோதிக்கொண்டிருந்தது. அதனாலதான் நான் நேரடியாக இங்கு வந்தேன். சொல்லுங்க சாமி, ஏதாவது? ஆம், விவகாரமான கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன் கைலாசநாதா. உன் மூத்த மகளால உன் குடும்பத்துக்கு, அதுவும் உன் இளைய மகள்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆபத்து? யாரால ஆபத்து? பொண்ணு மணிமேலையால மத்த பொண்ணுகளுக்கு ஆபத்தா? என்னால நம்ப முடியலையே.